சென்னையில் நாய் கடித்து சிறுமி படுகாயமடைந்த நிலையில் நாய் உரிமையாளர்கள் உரிய அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. இது தொடர்பான சம்பவம் நடைபெற்ற நுங்கம்பாக்கம் பூங்காவிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மிடையே இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சுரேஷ்குமார், இப்ப சம்பவம் நடந்த பூங்கால தான் நீங்க இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, நாம் இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூங்காவில் தான் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த 5 வயது சிறுமியை 2 நாய்கள் கடித்து குதறி இருக்கிறது. ஆபத்தான நிலையில் அந்த சிறுமி தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழலில் இந்த நாய்கள் வளர்ப்பு, செல்லப்பிராணிகள் வளர்ப்பு தொடர்பாக சென்னை மாநகராட்சி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், மாநகராட்சி பூங்காக்களுக்கு வரக்கூடிய எந்த ஒருவராக இருந்தாலும் அவர் ஒரு நாயை மட்டுமே அழைத்து வர அனுமதி உண்டு. அதேபோன்று அழைத்து வரக்கூடிய நாய் என்பது கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில்தான் கொண்டு வர வேண்டும். அந்த நாயுடைய வாய்ப்பகுதி மூடப்பட்டிருக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். அதேபோன்று நாய்க்கான உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும். மேலும் செல்ல பிராணிகளை பொறுத்தவரையில் உரிமங்கள் அவ்வப்போது சோதிக்கப்படும். எந்த விதமான விதிமுறைகள் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதிலும் குறிப்பாக வெறி நாய் எனக்கூடிய அதிகமாக இந்த கடிக்கக்கூடிய பல்வேறு நாய்கள் எல்லாம் வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சியானது அறிவுறுத்தியிருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் அந்த சிறுமி அன்று நாய் கடிக்கும் பொழுது அந்த பூங்காக்கு அருகில் இருந்த பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கேட்கலாம். இப்போ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள், விளையாட்டு பகுதிகளுக்கெல்லாம் நாய் கொண்டு செல்லக்கூடாதுன்னு தெரிவித்திருக்காங்க. வரும்போதே நாயை கயிறு கட்டி அந்த மாதிரி தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படிமா பாக்குறீங்க இந்த கட்டுப்பாடுலாம்? எப்படி பாக்குறீங்க? கட்டுப்பாடுனா அவங்க ஏன் அந்த மாதிரி வந்தாங்கன்னு தெரியலையே, அந்த மாதிரி ஏன் கூட்டின்னு போனாங்கன்னு தெரியலைங்களே. ஏற்கனவே கோழியெல்லாம் கடிச்சிருக்கு சொல்லி இருக்காங்க. அப்ப கூட அவங்க மீறி அந்த மாதிரி ஏன் விட்டாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இதன் பிறகாக இந்த பூங்கா மட்டும் இல்லாம எல்லா பூங்காவுக்குமே மாநகராட்சி கட்டுப்பாடுகள் விதித்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? நாய்கள் கொண்டு நாயெல்லாம் வரக்கூடாது. இனிமேல் அந்த பார்க்குள்ள நாயெல்லாம் போகக்கூடாது அளவுக்கு பாத்துக்கணும். பிரியதர்ஷினி, இங்க பொதுமக்களோட பார்வையாக இருப்பது பூங்காக்களுக்கு நாய்களே வர வேண்டாம் என தெரிவித்திருக்கார்கள். இருந்த போதிலும் செல்லப்பிராணிகளை ஒரு பாதுகாப்பான வகையில் அழைத்து வரலாம் என தெரிவித்திருக்கார்கள். தற்போதைய நிலையில் அந்த நாய்களால் கடிபட்ட சிறுமி என்பது தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வரக்கூடிய 9ஆம் தேதி அந்த சிறுமிக்கு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த நாய் கடித்த சம்பவத்தில் இந்த நாயினுடைய உரிமையாளர் புகழேந்தி மற்றும் அவருடைய மனைவி, மகன் ஆகிய 3 பேர் மீது 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது நிலையில் அந்த நாயை அப்புறப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி சார்பில் அந்த வீட்டில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த அறிவிப்பு என்பது இருக்கிறது. இப்படி அந்த நாயை அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சிறுமி காயம்பட்ட இந்த கடி சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பொதுமக்களிடம் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. இந்த சூழலில் தான் சென்னை மாநகராட்சி என்பது அனைத்து பூங்காக்களிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள், செல்ல பிராணிகள் கொண்டு செல்லும் பொழுது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா இப்ப சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சொன்னீங்க. சிறுமியோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நாய் உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்தும் சொன்னீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.